மீன ராசி காலபுருஷன் ராசிக்கு 12ஆம் இடம். மீன ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து என்ன மாற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது நிம்மதியான தூக்கம் போச்சு, நினச்சதெல்லாம் நடக்காமல் போச்சு, இனிமே என்ன மாற்றம் வரப்போகுது எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் வைக்கலாம். ராகு பகவான் கடந்த 1.5 வருட காலமாக உங்களுடைய கற்பனை ஆற்றலை எல்லாம் தூண்டினார். என்னெல்லாம் நீங்கள் ஒரு கண்ட்ரோலில் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வேறு நபர்கள் மூலமாக தூண்டி விட்டு உங்களை வீம்புக்குனே வம்படியாக மாட்டி விட்டுருப்பார். நல்ல பேர் வாங்கி வச்சுருப்பீங்க, பேரை கெடுத்துருப்பாங்க. உங்களுடைய மகன் மீனராசியில் இருந்தால் சிறப்பான பையன் சொல்லி பேர் வாங்கியிருப்பான், அப்படியே டேமேஜ் ஆக்கியிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி உங்களுக்கு கூடயே இருந்து உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. உங்களை அப்படியே உங்கள் டோட்டலாக ஸ்கேன் பண்ணி அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்த மாதிரி தான். இப்போ நடந்த விஷயங்கள் ஒரு 1.5 வருஷமாக அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்பது உண்மை. போராட்டம் என்பது ஓகே, போராட்டமே வாழ்க்கைனா நோ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்திருக்கீங்க. ஸோ இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அன்பார்ந்த மீனராசி என்பவர்களுக்கு மாற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த ஜூன் மாதத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை உங்களுடைய குரு பகவானே கொடுக்க போகிறார். ராகு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வை மூலமாக ராகுவின் தாக்கம் குறைய போகுது. அப்போ 12ஆம் இடத்துல இருந்த சனி ராசிக்குள்ளே வந்துட்டார். அப்போ ராசியில் அமர்ந்திருக்க சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கார். இதெல்லாம் ஒரு பெரிய டாமினேஷனாகவே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், கடன் பிரச்சனைலேருந்து மீண்டுருவீங்க. கடன் இல்லாத சுமை, கடன் இனிமேல் புதுசாக வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் உங்களை சாதாரண ஒரு சூழ்நிலையை கூட கடன் வாங்கினால உங்களுக்கு கஷ்டப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திடுச்சு. ஏண்டா கடன் வாங்கணும், கடன் வாங்கி இவனுக்கு கொடுத்தோம், இல்லை கடன் வாங்கி இதை வாங்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்கள் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும்.